பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த புதிய வருடத்திலே உங்களை காண்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை சங்கீதம் 25வது சங்கீதம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. அது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். ஒரு வித்தியாசமான வார்த்தை இல்ல? அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வாராம்? நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். யார் நம்மளுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம்? போதித்து நம்ம அந்த வழியில நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, உண்மையில் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஏன் நீங்க ஆலோசனை கொடுக்கல? ஏன் எனக்கு இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன்? ஏன் எனக்கு இந்த இழப்பு? ஏன் எனக்கு இந்த வழி? ஏன் இந்த அவமானம்? அப்படின்னா நீங்க அவர் தெரிந்து கொள்ளும் வழியை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உங்க சுய சித்தத்தின்படி, நாம் நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நடந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? போய் பிரச்சனையில மாட்டிட்டோம். ஆனா இந்த இடத்துல சொல்லுது, எல்லாருக்கும் அவர் வழியை போதிக்கிற மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லாருக்கும் அவருடைய வழியை தெரிவிக்க மாட்டார். யாருக்குதான் தெரிவிப்பாராமா? அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் மேலதான் அவர் தம்முடைய வழியை போதிப்பார். எப்பா நீ இந்த பக்கம் போனீன்னா உனக்கு ஆபத்து, இத செய்தினா உனக்கு லாஸ், இதை செஞ்சினா உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எப்ப சொல்லுவார்னா, நாம் என்றைக்கெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்றோமோ, ஐயோ நான் இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நான் ஆண்டவருக்கு பயந்து 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 நான் வாழும் பொழுது அவர் எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, அவருடைய வழியை எனக்கு காண்பிப்பார். அவருடைய வழி எப்படி இருக்கும்? கோணலே இருக்காது, வேதனையே இருக்காது இல்லையா? லாஸ் இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. போற வழி எல்லாம் என்ன இருக்குங்க? அப்படியே சிக்னல் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அது தடையே இருக்காது, சமாதானமா நமக்கு அந்த வழிய ஆண்டவர் நடத்துவார். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம இந்த 2026ல என் வாழ்க்கையில கூட ஒரு சமாதானமான வழியாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வழி எனக்கு காண்பிக்கப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா நீங்க இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா அவருடைய வழியை உங்களுக்கு போதிப்பார். அப்போ அவருடைய வழியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில லாஸ் கிடையாது, உங்க வாழ்க்கையில இழப்பு கிடையாது, உங்க வாழ்க்கையில தோல்வி கிடையாது, உங்க வாழ்க்கையில அவமானம் கிடையாது, உங்க வாழ்க்கையில என்ன இருக்காங்க? போராட்டம் கிடையாது. ஒரே ஆசீர்வாதம் தான். நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு என்ன? ஆசீர்வாத மழை உங்க வாழ்க்கையில கொட்டும். சரியா? அப்போ நம்ம அவருடைய வழியை தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து நடக்கணும். நான் பயந்து நடந்தா அவர் எனக்கு என்ன தருவாரு? அவருடைய வழியை எனக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். செய்வோமா? இந்த 26வது வருஷத்துல கர்த்தருக்கு பயந்து நீங்க வாழும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் உங்களை அவருடைய சித்தத்தின்படி ஒரு ஆசீர்வாதமான வழியிலே உங்களை நடத்த போகிறார். God bless you.